So நேற்று Sunday didn't to meet an important person. After meeting him, வரும்போது சரி லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது பெசன் நகர்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு குரூப் ஆஃப் மென், யங்ஸ்டர்ஸு, ஏர்லி 20s இருக்கும், ஒரு 5-6 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆர்டருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கையில் ஒரு புக்கு, அந்த புக்கை படிச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த பசங்க ஒரு கான்வர்சேஷன். சரி, அந்த கான்வர்சேஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஃபுட்பாலை பற்றி இருந்தது. ஸோ ஃபுட்பால் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கிலீஷ் ப்ரீமியர் லீகு, ஆர்சனல் டீம் ஒரு டேபிள் டாப்பில் இருக்காங்க, லிவர்பூல் பற்றி பேசியிருந்தாங்க, மூசாலா பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்காக இருக்கு. அதனால் புக்கை மூடி வச்சுட்டு அவங்க பேசுகிறது அப்படியே கேட்டுகிட்டே இருந்தேன். அப்படியே அந்த ஃபுட்பால்லேருந்து டென்னிஸ்க்கு மாறினாங்க, டென்னிஸ்லேருந்து கோல்ஃபுக்கு மாறினாங்க, கோல்ஃப்லேருந்து கடைசியில் F1 ரேஸ்க்கு மாறினாங்க. ஸோ F1 ரேஸு அப்படியே அந்த டிபேட் போயிட்டு கடைசியில் கான்வர்சேஷன் போயிட்டே இருந்தது. கடைசியில் டிபேட்டாக மாறிடுச்சு. டிபேட்டுன்னா 2 குரூப்பு. ஒரு குரூப் வந்து ஏன்டா இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்போர்ட்ஸை வந்து இன்வால்மெண்ட்டாக பார்க்குறீங்க, அதனால் என்ன ஆக போகுது, என்ன இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஸ்போர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப். ஸோ 2 டிபேட் வந்து அப்படியே ஹீட் ஆகிட்டே இருந்தது. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15-20 மினிட்ஸ் அவங்க பேசுகிறது கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த டிபேட் ஹீட்டப் ஆகி கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஹீட்டப் ஆச்சு. ஹீட்டப் ஆனாலே சரி நான் எந்திரிச்சு கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பும்போது இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது ஒரு கான்வர்சேஷனில், இன்னொரு செட்டோட கான்வர்சேஷன் இருந்தாலும் ஒரு க்யூரியாசிட்டி அந்த செட்டு எக்ஸ்கியூஸ் மீ கேட்டு டிபேட்டில் வந்து என்ன விஷயங்கள் இருக்குது, என்ன ஆஸ் அ கோச் நான் எப்படி ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி திரும்பவும் கம்பேக் பண்ணி கோச்சாக மாறுறேன். இப்போ கன்சிஸ்டன்சி ஒரு ஸ்போர்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக வாட்ச் பண்ணுறதுனால அதில் இருக்க நுணுக்கங்கள், விஷயங்கள், டெக்னிக்ஸு எல்லாத்தையும் கற்றுக்கலாம். சப்போஸ் அந்த ஸ்போர்ட்டை நீங்கள் பண்ணுற மாதிரியே இருந்ததுன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம், விளையாடலாம். ஈவன் இஃப் யூ ஆர் பிளேயிங் ஃபார் ரெக்ரியேஷன் ஃபார் ஃபன் பர்பஸ் நீங்கள் நிறைய விஷயம் டிப்ஸ் எடுத்துக்கலாம். டெக்னிக்ஸை வந்து அந்த கேம் விளாட முடியும், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் வாட் ஐ டிஸ்கஸ்ட். சின்ன வயசுலாம் அங்கே எப்படி F1 ரேஸ்லாம் ESPN பார்த்தோம். அதாவது 60 ஸ்டிக்கரிங்லாம் எப்படி பைக்கில் வந்து ஒட்டிக்கிட்டோம், என்னென்ன கேம் விளாட்ணும், எப்படி க்ரியேட் ஆகும் இன்ட்ரெஸ்ட்டு, டெலிவிஷன் பார்க்குறதுனால, கிரிக்கெட் பார்க்குறதுனால எப்படி நாங்கள் கிரிக்கெட் டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படி விளாடுவோன்றதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ obviously consistently interested in a sport and doing a sport, watching a sport definitely creates an interest, even create the interest to try that sport itself. try பண்ணலாம். ஸோ டிபேட்டில் போய்ட்டு பேசிட்டு they were happy about what I said, one side of the people, because on the debate ரெண்டு சைடு இருக்கிறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து ended up a nice note. I said thanks, everyone left the place. நல்லா இருந்தது. இவ்வளோ நாள் வாழ்நாளில் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 42 ஆகுது, 42 ரன்னிங்கு. ஸோ past 40 years haven't, other than sporting arena or sporting people, outside fitness center or sporting arena, நான் ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஸ்போர்ட்ஸை வந்து அவ்வளோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை லைஃப்பில். அதுவும் அந்த டிஸ்கஷனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ். நான் ஆக்சுவலாக சாப்பிட்ட உடனே 10 நிமிஷத்துக்கு கிளம்ப வேண்டிய ஆள், அந்த இடத்துல ஒரு 40 நிமிஷம் உட்கார வச்சிட்டேன். ஸோ 40 மினிட்ஸில் நான் உட்காந்து பொறுமையாக அந்த டிபேட்டை கேட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்டுட்டு அதில் நிறைய அப்டேட்ஸ் நான் வர எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் தெரியாது,
அவங்க அதை பற்றி பேசினாங்க. நான் அப்புறம் வீட்டுக்கு வந்து சர்வ் பண்ணி அதெல்லாம் பார்த்தேன். ஸோ இட் வாஸ் நைஸ்.